ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்று தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய 3ஆம் நாள் அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்க போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆவணி பௌர்ணமியில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரக மாற்றங்கள், ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்பையும் கிரக நிலைகளையும் பார்த்துடலாம் வாங்க. ஆவணி பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. ஆவணி பௌர்ணமியில் பூஜை அறையில் இதை மட்டும் வாங்கி வைங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை மொத்தமாக தீரும், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இது உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அது தெரியாததுனால தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணுறேன். மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, இந்த பூஜை எல்லாம் செய்கிறதுக்கும் உகந்த நாள்னால் இந்த பௌர்ணமி தினத்தை சொல்லலாம். பௌர்ணமி தினத்தில் இந்த பூஜை செய்தால் அளவற்ற மனமகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாத பௌர்ணமி தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகம் பரவி இருக்கும். அதுலேயும் இந்த ஆவணி மாதத்தில் இன்னும் அதிகமாக சக்தி பரவி இருக்கும். அதனால தான் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வங்கள்கிட்ட நாம் வேண்டும்போது நம்மளுடைய மனது திருப்தி அடைந்து நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் நமக்கு கிடைக்குது. அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, பௌர்ணமி அன்று சக்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலை போன்ற மலைக்கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து கிரிவலம் செல்பவர்களுக்கு அளவற்ற நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அதே போல் சத்யநாராயண பூஜை, சக்தி கலச வழிபாடு ஆகியவற்றை பௌர்ணமி தினத்தில் செய்வது நமக்கு அதிக நன்மைகளை வழங்கும். இது தொழிலில் இருமடங்கு லாபத்தை வழங்கும். ஸோ மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை ஆகியவை கூட இந்த பௌர்ணமி தினத்தில் செய்தால் அளவற்ற மனமகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். யாருக்கெல்லாம் சந்திரனுடைய நீச்சல் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இந்த தினத்தில் ஆவணி அவிட்டம் சேர்ந்து வரும். இதனால் பூணூல் அணிகிறது, கல்வி கற்பவர்களுக்கு நாக்கில் சரஸ்வதி வருவதற்கு சிறப்பு வழிபாடு செய்கிறது என பல நல்ல விஷயங்கள் செய்யப்படும். ஸோ உங்களுக்கும் அந்த நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீங்களும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பூணூல் அழியிறது, கல்வி கற்கிறதுக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் இந்த நாளில் பண்ணலாம். இந்த நாளில் நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெல் மணிகள் இருக்குல்ல, அந்த நெல் மணிகளை வாங்கி பூஜை அறையில் வைக்கணும். இதை ஒன்று வாங்க வேண்டும். நாட்டு மருந்து கடைகளில் நெல்மணிகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். கிடைக்கக்கூடிய இந்த நெல்மணியை வாங்கி பூஜையில் வைத்து ஒரு பிடியை மட்டும் உங்கள் கைகளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் தூவி விடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாம் இருக்குதுல்ல, அந்த ஒரு கைப்பிடி நெல்மணியை நாம் தூவி விடுறதுனால உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த ஒரு பிடி நெல்மணியை நீங்கள் தூவி விடுறதுனால அளவில்லாத பணத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும். சந்திரனுக்குரிய நெல்மணியை நீங்கள் வாங்குவதால் கண்டிப்பாக இந்த நாள் அன்றைக்கி பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தலைகீழாக மாறும். ஸோ இப்படி ஆவணி பௌர்ணமிக்கு சிறப்புகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆவணி பௌர்ணமியில் கட்டாயம் நாம் பண்ண வேண்டியது நெல்மணியை வாங்கிறது தான். அதை வாங்கி தூவி விடுறது தான் மெயின் விஷயமே. அதை நீங்கள் பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும். ஸோ இவ்வளோ நேரம் ஆவணி பௌர்ணமியோடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம்.
ஆவணி மாதம் கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. கோட்டு கிரக யோகம் இருக்கிற மாதிரி தெரியுது. புதத்திய யோகம், சந்திர மங்கள யோகம், புத சுக்கிர யோகம், குரு மங்கள யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. இதனால் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு நிறைவேறும். அதனால் நீங்கள் எதுக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவணி மாதம் இந்த பௌர்ணமி வரத்துக்கு முன்னாடி 1ஆம் தேதியே கடகராசிக்கு சுக்கிரன் வக்ரமாகி செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இதன் காரணமாக வாக்கு, தானம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் மாதிரி இருக்க சொல்கிறாரு. அதாவது உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல சொல்லணுன்னா, வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. புதிய முயற்சிகள் 1-2 தாமதப்படும். அதிக ஆதாயம் கிடைக்கும் என்று நினைத்த தொழிலில் ஆதாயம் குறைவாக கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். கோபத்தில் சில நல்ல வாய்ப்புகள் இழக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் என்று சொல்லப்படுது. அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று தான் நினைக்குது. அதாவது நினைக்குதுன்னா நினச்சி இருங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல வரேன். அப்புறம் ஆவணி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கன்னி ராசிக்கு செவ்வாய் வந்து செல்கிறாரு. கன்னி செவ்வாய் கடலில் வற்றும் என்பது பழமொழி. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் 6வது இடத்துக்கு வந்தால் நல்லது. 8வது இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 6வது இடத்துக்கு வருவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மை என்று கூட சொல்லலாம். கெட்டவன் கெட்டில கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். அது ஆதாயத்தை கொடுக்க செய்யும். ஒரு விதத்தில் பயணங்களும் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு செல்லும். அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு செல்லும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான். இந்த பௌர்ணமிக்கு பிறகு சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி 7ஆம் தேதி வக்ர இயக்கத்தில் மகர ராசிக்கு செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி இதுவரை லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தார்ல, இனி தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு. எனவே தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களிடமே திரும்ப வரும். கவனமாக இருங்க. பெற்றோருடைய உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தராது. வியாபார போட்டிகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாளணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய யுக்திகளை கையாண்டிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் புதிய யுக்திகளை கையாளணும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனியால் உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு ப்ராப்ளம் வரும். அப்புறம் சிம்மத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆவணி 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உடன்பிறப்புகள் வழியில் சுமூகமான பேச்சுவார்த்தை உருவாகும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படுவாங்க. மீண்டும் பணியில் சேர்வதற்கு வாய்ப்பு அமையும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். வராத பாக்கிகள் எல்லாமே வந்து வசூலாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கீர்த்தி மேலோங்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றமானது ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட எதிலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்தாலும் உபயோகிக்கப்படுத்தி கொள்ள இயலாமல் கூட போகலாம். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கூட குடும்ப ஒற்றுமை குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லணும். அதுதான் நல்லது. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான பாண்டிங்கானது உருவாகும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இந்த மாதிரி தாங்க மாறப்போகுது. ஸோ மாறக்கூடிய இந்த தலையெழுத்துக்களை தெரிஞ்சு இந்த தலையெழுத்துக்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மேசராசிக்காரங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோக்கள் நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.